ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச் பண்ண போறேன். நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட டைரக்டா கான்டாக்ட் வச்சுக்க போறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு அபேண்டனான ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கேன். இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா ஸ்பிரிட்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா யாருமே வராத மாதிரி இந்த இடம் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இங்க ஸ்பிரிட்ஸ் டெஃபினெட்லி இருக்கும். டேரக்டா நம்ம உள்ள போய் இன்னைக்கு எத்தனை ஸ்பிரிட்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதுவும் பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச் மூலியமா இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத ஒரு ரிஸ்க் எடுக்க போறேன். பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச் மூலியமா எப்படி நம்மளை சுத்தி இருக்க ஸ்பிரிட்ஸை அட்ராக்ட் பண்ண போறோம், இல்லை நம்ம எப்படி அவங்கள வந்து உணர போறோம் அப்படின்னா, நம்ம கண்ணால பாக்குறது ஒரு சென்ஸ், நம்ம நாக்கால டேஸ்ட் பண்ணும்போது நம்ம டேஸ்ட் பட் ஒரு சென்ஸ், நம்ம யாரும் டச் பண்ணாங்கன்னா ஒரு சென்ஸ். நம்ம கிட்ட அது நிறைய சென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறது. அந்த சென்ஸை நம்ம இப்போ வந்து கட் பண்ண போறோம். அதாவது நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அந்த சென்ஸை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ண போறோம். இதனால என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளோட மற்ற சென்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பா ஒர்க் பண்ணுமா. இப்படி பண்றதால டெஃபினட்டா நம்மளை சுற்றி வேற ஏதாவது ஒரு ஆத்மா நம்மளை சுற்றி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால உணர முடியும். அப்படின்றது தான் இந்த பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச். அண்ட் கைஸ், அச்சு ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன். அதுக்காக லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு 1 lakh லைக்குக்கு மேல வந்தா ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஊடு டால் சேலஞ்சை அச்சு ட்ரை பண்ண போறேன். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். கைஸ், இப்போ வந்து 12 o'clock வந்து இன்னும் 15 minutes சம்திங் தான் இருக்குது. இந்த பில்டிங் சைடு தான் நம்ம போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட் ஃபோல்டும் பண்ணி நம்ம சுற்றி ஏதாவது ஆத்மா இருக்கான்னு பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்சை நான் தனியாக பண்ணலான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணேன். ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸோ அச்சு இங்கேருந்து தனியாக போய் இந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எவ்வளோ பயமாக இருக்குன்றதுலாம் உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன். அண்டு கேமரா என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஏதாவது சத்தம் கிடைச்சினா மட்டும் நீங்கள் வாங்க, இல்லைனா வர வேணாம். நான் மட்டும் தனியாக போய் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ அச்சு மட்டும் தனியாக வந்து உள்ளே போய் ட்ரைபாட் கொடுக்குறேன். ட்ரைபாட் தரப்படும். ஓகே கைஸ், என்கிட்ட வந்து இப்போது 2 கேமரா இருந்தது. அதில் வந்து ஆக்சுவலாக ட்ரைபாட் எடுத்துட்டேன். அண்ட் 2 கேமரா நம்மக்கிட்ட தான் இருக்குது. 2 ஃபோன் நம்ம தான் இருக்குது. அதை நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இந்த இடம் பாருங்க எவ்வளோ ஸ்பூக்கியாக இருக்குது. நைட்டு 12 மணிக்கு தனியாக இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வர வரைக்குமே எனக்கு அது தோணவே இல்லை. சடனாக தான் எனக்கு தோணுச்சு. ஒரு செகண்ட் வந்து பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் இறங்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது, பண்ணிடலாம். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா இங்கே பாருங்க, அந்த ஜன்னல்லாம் தெரியுதா? இந்த ஜன்னல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக செடியெல்லாம் வளர்த்து இந்த இடமே பார்க்கவே செம்ம ஸ்பூக்கியாக இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துக்குள்ள தான் கைஸ் நம்ம போக போகிறோம். எஸ், ஸோ இந்த லொக்கேஷனுக்காச்சும் தனியாக போக போகிறேன். நமக்கு என் கையில் நிறைய பொருள் இருக்குது. என்னால் வந்து ஐயோ கேட்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், இதான் வழின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் தனியாகவே இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் ஆச்சு இந்த டேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆச்சு உங்களுக்கு ஒரு டேர் வச்சுருக்கேன். அது என்னென்னா, நீங்கள் ஒரு குவைட்டான ஒரு ரூமில், ஒரு டார்க்கான ஒரு ரூமில் தனியாக அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு 80%க்கு மேலே வால்யூமை வச்சு கேளுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பிளைண்ட் ஃபோல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அச்சு வந்து எப்படியோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிட்ட ஏறி வந்துட்டேன். இந்த படிக்கட்டெலாம் பார்க்கும்போது செம்ம பயங்கரமாக இருக்குது. மேலே ஏறும்போது தான் என்னோடய பயம் அதிகமாகிட்டே இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குது, என்னன்னே தெரில, ஏதோ பிரிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கைஸ், இங்கே ஒரு ஃப்ளோர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரில. ஆனால் எதுக்குள்ளே போனாலும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன்.
வேணாம் நான் வெளியே வந்துடுறேன், நான் வந்து இந்த ரூம்குள்ளே வரேன். ஆனால் கைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது இந்த ரூமில். என்ன ஸ்மெல்லுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மிட்நைட் மேன் ஆக்சுவலாக பண்ணேன். மிட்நைட் மேன் அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணும்போது நான் தனியாக தான் இருந்தேன். ஆனால் அங்கே வந்து உப்புலாம் போட்டு ஒரு மாதிரி ப்ரொடெக்ஷன் இருந்தது. இது என்னது கைஸ்? இது ஒரு வவ்வால் நினைக்கிறேன், இறந்து போயிருக்கு. இதுதான் இந்த பேட் ஸ்மெல்லுக்கு காரணமாக. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு வவ்வாலை பார்க்குறேன். இதுதான் அந்த ஸ்மெல் ஆஃப் டெத். சீரியஸாக எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இங்கே இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் இப்போ வேறு வழியில் நம்ம இதை பண்ண தான் போகிறோம். இது என்ன ரூம்னு தெரில, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம். காய்ஸ் இது ஒரு பால்கனி. ஓகே இப்போ நம்ம போவேன்னா நம்ம இந்த பக்கமாக வந்துடலாம். இங்கே ஒரு வவ்வால் இருக்குது, இது வேறு பறந்துட்டுருக்கு. ஓகே நம்ம வந்து இதுக்குள்ளே போக வேணாம், கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ரூம் விட்டு ஃபஸ்ட்டு வெளில போயிடலாம். இங்கே எனக்கு செம பயமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இந்த வீடு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி வைப்பு, இங்கே உட்காந்து பண்ணணும் போல் செட் ஆகுது. அதாவது இங்கே வந்து ஒரு குட் எனர்ஜி இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு நாள் இந்த வீடு இருக்கிற நிலமையை பார்க்கும்போது மேலெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகி நான் 2 வவ்வால் பார்த்தேன். வச்சுக்க வவ்வால்லாம் பயம்னா. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே, இந்த 2 வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் தான் ஆக்சுவலாக வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்னால் வந்து எல்லாத்தையுமே ஒரே கையில் பிடிக்கவே முடியல, செம்மையாக கையில் வலிக்குது. நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்சை கண்டிப்பாக பண்ண போகிறோம். பயப்படாமல் டெஃபினட்டாக பண்ண தான் போகிறோம். வவ்வாலுங்க கொஞ்சம் செட்டில் ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கு கை செமையாக வலிக்குது, என்னால் முடியல. நான் என்னோட கையை வச்சு ஆஃப் பண்ணி விடுறேன். கை மாற்றலாம் எனக்கு இந்த கையில் அந்த மாதிரி அந்த பக்கம் மாற்றலாம். ரொம்ப கை வலிக்கணும்னு நினச்சேன். இது வேறு கீழே போட்டேன், இது வேறு ஒர்க் ஆகுதான்னு தெரியல எனக்கு. சீரியஸாக இது ஆன் பண்ணவே சமம். ஒரு வாட்டி ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஆன் ஆகுதா? இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் ஓகே தான். இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு மாதிரி க்ரீன் சிக்னலில் தான் இருக்குது இந்த வீட்டில். ஆக்சுவலாக வந்து நான் அந்த வீட்டில் ஒரு வாட்டி க்ரீன் சிக்னல் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இந்த வீட்டில் ஒரு மாதிரி மானெல்லாம் போட்டு கொஞ்சம் தெய்வ சக்தியாக செய்வாங்க. என்னென்ன பார்க்க நானே பயப்படுறேன். இங்கே பாருங்க ஒரு மாதிரி பிங்க் கலரில் பயங்கரமாக இருக்குது. இங்கே யாராவது இருக்கீங்களா? தேங்காவை பிடிக்கும்ல கைது, எனக்கு கை ரொம்ப வலிக்குது. நான் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரைபாடை எடுத்து செட் பண்ணி ஒரு கேமரா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு வரேன். என்னால் முடியல, கை ரொம்ப வலிக்குது. ஸோ நான் இதை இங்கே வச்சுட்டு இந்த ரூம்லேயே நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த ரூம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஏன்னா இந்த ரூமில் தான் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அதில் அடித்து கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே சாமி மட்டும் இந்த ஜீன்ஸாக ஜீன்ஸ் இருக்குமே. இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் நான் இப்போ ரொம்ப பயப்படுறேன். நீங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணணுமான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே கைஸ், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நான் இங்கே வச்சுட்டு எல்லா திங்ஸும் நம்ம ஃபஸ்ட் இங்கே வச்சுட்டு என் கையெல்லாம் நடுங்குது. எல்லா திங்ஸும் நம்ம இங்கே வச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இல்லை வெளியில் அடிச்சு தானே எனக்கு தெரியல, சிக்னல் இருந்தது. நான் இங்கே தான் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது வரைக்கும் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் வந்ததே இல்லை தனியாக. என் பதட்டத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் வந்து இருந்தாலும் இங்கே தான் இதை பண்ண போகிறேன். நான் வந்து
கேமரா செட் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இதை என்ன பண்ணலாம்? வைஸ் நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே நிற்க செம்ம பயமாக இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு இங்கே போயிடலாம். ஆக்சுவலாக எனக்கு இப்போவே வந்து யாரும் எனக்கு இருக்க மாட்டேன். நான் சென்ஸ் பண்ணுறேன். கேமரா கரெக்டாக வச்சுருக்கேன் நான் தான் எனக்கு தெரியல. இதை வந்து எங்கே வைக்கிறது? ஓகே, நம்ம இதை பண்ண போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சென்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட யாராவது இருக்காங்களான்னு. ஓகே, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எஸ் ஓகே. எனக்கு எதுவுமே தெரியல. நான் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலனாலே எனக்கு தெரியல. ஓகே கைஸ், எனக்கு கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்கு. என்னோட என்னால் கம்ப்ளீட்டாக எல்லா சவுண்டையும் சென்ஸ் பண்ண முடியுது. என்னை சுற்றி இருட்டாக இருக்குது. நான் இப்போ வந்து ரூம் மாற்றிட்டேன். ஓகே, நான் இப்போ வந்து இந்த ரூமில் யாராவது இருக்கீங்களா? எனக்கு என் கூட யாராவது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த எனக்கு செம்ம பயமாக இருக்குது. எல்லாம் இங்கே நிற்கவே எனக்கு செம்ம பயமாக இருக்குது. இந்த ரூமில் என் கூட என்ன தவிர வேறு யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிய வைங்க. வயசு என்னை சுற்றி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் இந்த பில்டிங்கில் வந்து இவ்வளோ தூரம் நான் தனியாக வந்து சத்தியமாக இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. இங்கே வந்து யாராவது இருக்கீங்களா? ஒருவேளை இங்கே என்னை சுற்றி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு தெரிவிங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ட்டு. நான் வந்து இங்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதோட சத்தம் என்னை ரொம்ப பயன்படுத்துது. ஆனால் நல்லா இப்போ வரைக்கும் க்ரீன் சிங்கில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து இங்கே யாராவது நம்ம கிட்ட யாராவது வந்தாங்கன்னா இது வந்து கலர் மாறி அடிக்கும். ரெட்டில் இருந்தால் ரொம்ப கிட்ட இருப்பாங்க, ஆரஞ்சில் இருந்தாங்க கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க, க்ரீனில் இருந்தாங்கன்னா நம்ம சுற்றி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது அவங்க கையில் இருக்க டிவைஸ். கைஸ், இப்போ வந்து எனக்கு ரொம்ப பதட்டம் அதிகமாக இருக்குது. யாரா ஓகே, என்னை சுற்றி யாருமே இல்லை. இங்கே யாராவது இருக்கீங்களா? தெரியல, இங்கே யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் வந்து வந்து நினைக்கிறேன். எனக்கு தனியாக ரொம்ப பயமாக இருக்குது. இது ஒரு மாதிரி காணும். ஓகே ஓகே, என்னோட ஃபோன்னா 40% தான் பேட்டரி இருக்குது. நம்ம கீழே நம்ம ஆளுங்க இருக்காங்க. நம்ம சுற்றி இங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இங்கே இருக்கிறது குட் ஸ்பிரிட்டா?
போகிறோம்.